அவன் வெட்டிங் டேன்னு ஒன்று கொண்டாடுறான். வெட்டிங் டே, இத்தனாவது வெட்டிங் டே. இன்றைக்கி அநேகமாக எல்லா வீட்லேயும் வந்துருச்சு. ஏதோ சில பெரியவங்க வீட்டில் தான் இல்லை, மீதியெல்லாம் இப்போ வெட்டிங் டே. வெட்டிங் டேன்னா யாரும் தப்பாக நினைக்காதீங்க. வெட்டிங் டே என்ன தெரியுமா? கொச்சையாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். நீ தான் புருஷன், நான் தான் பொண்டாட்டின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. ஏன்னா அதில் எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது. என்ன வெட்டிங் டே எங்கே இருக்குது? நீங்கள் இதையெல்லாம் சொன்னால் எங்களை பிற்போக்குத்தனம், ஃபண்டமெண்டலு, ஆளுக இப்படி தான் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு நம்ம ஆளுகளே சில பேர். இல்லை நீங்களே சொல்லுங்களேன், வெட்டிங் டேவுக்கு என்ன அர்த்தம்? எங்கேயாவது மார்க்கத்தில் அப்படியான வரவேற்பு ஏதாவது இருக்கா? என்ன கொண்டாடுறீங்க வெட்டிங் டே? நீங்கள் புருஷன் அவங்க பொண்டாட்டிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். இதில் வேறு இப்போலாம் இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சு. என்ன தெரியுமா? போன வெட்டிங் டேக்கு எனக்கு ஒன்றுமே வாங்கி தரல அப்படின்னு அவங்க அதை ரிப்போர்ட்டாக சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஓவராக போகுது வெட்டிங் டே. ஹஸ்ரத், நாளைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் தாவத்து, இன்ஷா அல்லாஹ் அவசியம் சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு. ஒரு அஜர்த்து என்ன விஷயம்? இல்லை 15வது வெட்டிங் டே, என்ன அடுத்த வருஷம் மௌத்தாவா போக போகிறாரு. இல்லை என்ன வெட்டிங் டே? உண்மையாலுமே அதாவது வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்? எவனோ உருவாக்கி விட்டா நம்ம பண்ணிடுறதா? ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எவனும் நம்மளை மாதிரி எல்லாம் நீண்ட காலம் ஒரு மனைவியோட எல்லாம் வாழ மாட்டான். இங்கே இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய மண்ணை சார்ந்த மரபு என்னென்னா 60ஆம் கல்யாணம் நடத்திட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் சில பேர்லாம் 40-50 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதிலேயே சொர்க்கம் போயிடுவோம். தாய்மார்கள் வந்திருக்காங்களோ, அவ்வளோ தூரம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போது 60ஆம் கல்யாணம் அவன்லாம் 4-5 வருஷத்துக்கு மேலே வாழ மாட்டான். ஜாலியாக உட்காந்து ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிட்டு 2 பேரும் பேசிடுவாங்க. அப்புறம் வர ஜனவரியிலேருந்து பிரிஞ்சுக்கலாமா அப்படிம்பாங்க. என்னமோ டீ குடிக்கலாமா மாதிரி. அப்போ உடனே அந்த அம்மாவும் ரெடியாக தான் இருக்கும் இவனை விட்டுட்டு போகிறதுக்கு, இந்த ஆளும் அந்த அம்மா விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பார். அவன் வெட்டிங் டேன்னு ஒன்று வச்சு வெற்றிகரமான 5வது வெட்டிங் டேன்னா அடுத்த வருஷம் தலாக்குன்னு அர்த்தம். இது அங்கே செட் ஆகும், நம்மளுக்கு எப்படி செட் ஆகும்? இங்கே எதுக்கு வெட்டிங் டே? எவனாவது அங்கே உருவாக்கி விட்டு வெட்டிங் டேக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும், ஒரு சாப்பாடு போடணும், சொந்த பந்தத்தை. இன்றைக்கி இதெல்லாம் வந்துருச்சு. ஊரை விட்டு ஊர் லீவ் போட்டு போகிறான். என்னடான்னா எங்கள் அங்கிள் அவங்க இன்றைக்கி வெட்டிங் டே ஃபங்க்ஷன், நாளைக்கு மண்டபம் பிடிச்சி பண்ண போகிறார். நீங்கள் எங்காவது நபி வழிகளிலே காட்டுங்கள். நபிகள் நாயகத்தின் பாதையும் தடமும் இது அல்ல. நீங்கள் வேறு பாதைக்கு போகிறீர்கள். என்ன இல்லைன்ட்டு அங்கே போகிறீங்கன்னு கேட்குறோம்.